தூத்துக்குடியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஆதிபராசக்தி நகர், ரஹ்மத் நகர், முத்தம்மாள் காலனி ஆகிய பகுதிகளை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், வேலு, KN நேரு, கீதா ஜீவன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். விவரங்களை முடிய செய்தியாளர் முத்துராமன் வழங்க நாம் கேட்கலாம். முத்துராமன், கள விவரங்கள். வணக்கம். தூத்துக்குடியில் கடந்த 2 தினங்களாக கொட்டி தீர்த்த மழையில் தண்ணீர் இன்னும் வடியாத சூழ்நிலையில் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கக்கூடிய நிலைமையில், அதாவது வெளியே வர முடியாத சூழ்நிலையில் உள்ள நிலையில், அதாவது அதாவது தீயணைப்பு துறையினர் இந்த ரப்பர் படகு மூலம் மீட்டு கொண்டு இருக்கின்றனர். குறிப்பா இன்னைக்கு அமைச்சர்கள் எடுத்துக்கொண்ட உதயநிதி ஸ்டாலின், நேரு, வேலு மற்றும் கீதா ஜீவன் மற்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி உள்ளிட்டோர் அந்த ஆதிபராசக்தி, ரகுபத் நகர் மற்றும் முத்தம்மாள் காலனி இந்த பல்வேறு இடங்களில் இந்த ரப்பர் படகு மூலம், அதாவது இவங்களுக்கு உணவு, அதாவது சில இடங்களில் சாப்பாடு கூட செல்ல முடியாத சூழ்நிலையில் உணவு, தண்ணீர் கொண்டு கொடுத்து சென்றனர். குறிப்பா இந்த மாதிரி மழை காரணமாக தூத்துக்குடியில் 60 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மாதிரி சம்பவம் நடைபெறுவன குறிப்பிடத்தக்கது. அதாவது தொடர்ச்சியாக இந்த தண்ணீர் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இன்னும் ஒரு 10 நாட்கள் மேல் ஆகும் தண்ணீர் வடிவதற்கு. பொதுமக்களை படகுணம் மீட்டு கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அமைச்சர் இன்னை பார்வையிட்டு சென்றது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.